வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது இது பூண்டு வகையை சார்ந்தது தான். இது நம்ம பெரும்பாலும் இதை கண்டுக்கவே மாட்டோங்க. இது எதுக்கு சித்த மருத்துவத்தில் நம் முன்னோர்களாலும் சித்தர்களாலும் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா, வண்டு கடிங்க. அதாவது சிறு சிறு வண்டுகள் கடிச்சிச்சுன்னா தீராத கடி வந்துடுங்க. உடம்புல ஸ்கின் அலர்ஜி வந்துடும். அங்கே சொரியாசிஸ் மாதிரி பார்த்திங்கன்னா கடி வர ஆரம்பிச்சிருங்க. படப்படியாக நீங்கள் என்ன தான் மருந்து யூஸ் பண்ணாலும் அந்த கடிகள் குணமாகுமானா கேள்விக்குறியாக தான் இருக்குங்க. ஆனால் குணமாகாது. ஆனால் குணமாகாத கடிகளை கூட குணமாக்கக்கூடிய ஒரே மூலிகை இதுதான். இந்த மூலிகையை எப்படி பயன்படுத்தலாம்னு சொல்கிற மாதிரிங்க. இந்த இலை இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஒரு இணுக்கணும்னா இங்கே பாருங்கள், இணுக்கும் போது பால் வருங்க ஒரு மாதிரி. இந்த பால் அந்த கடி மேலே இன்றைக்கி இந்த இலைகளை இதை பாருங்க, இந்த வருது பாருங்க, எங்கடா இது இந்த கேமரா இந்த வருது பாருங்க. இந்த பாலை அந்த கடி மேலே விடும்போது ஒரு மாதிரி ரணம் மாதிரி ஆகும். ரணம்னா புண் மாதிரி ஆகும். புண் மாதிரி ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம உடம்புல அந்த ஸ்கின் பிரச்சனை அந்த இடத்துல இருக்கவே இருக்காது. பர்டிகுலராக அந்த கடியை வேரோட குணமாக்கு, அந்த வேரோட அழித்து அந்த இடத்துல குணமாக்கக்கூடிய வல்லமைப்படுத்து இந்த மூலிகை. சரிங்களா, இந்த மூலிகைனே சொல்லலாம். இது பூண்டு வகையை சார்ந்தது தான். விலையற்ற நிலங்களில் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி விலையற்ற நிலங்களில் காணக்கூடியதான், ரோட்டோரங்கள்லாம் காணக்கூடியதான். நகரப்புறங்கள் கிராமப்புறங்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் இந்த பூண்டு வகை காணக்கூடியதான். ரோட்டோரமே காணப்படும். நகரப்புறங்களில் சென்னை போல் பெரும்பாலான சிட்டியிலையுமே இது கிடைக்கக்கூடிய ஒன்று. ரோட்டோரம் பார்த்திங்கன்னாவே கிடைக்கும். இது பூண்டு வகையை சார்ந்தது தான். பாருங்கள், இதில் சிறு சிறு வண்டு இருக்குங்க. இது பிரிக்கும்போது கூட அழகழகாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய வண்டுகள் கூட. சரிங்களா, ஆனால் இதில் வண்டு இல்லை, ஆனால் இருக்கும். சரிங்களா, ஆக தீராத வண்டு கடிகளை, அப்புறம் ஸ்கின் டிசீஸ் இது போன்ற பிரச்சனைகளை இது சரியாக்கலாம். இது கிள்ளி இந்த மாதிரி பால் வச்சாவே போதும். ஒரு 7லேருந்து ஒரு 15 நாள் வச்சோம்னாவே புண் மாதிரி ஆகுங்க. புண் மாதிரி ஆகிட்டு அப்புறம் படையாக வந்துடும். அதுக்கப்புறம் சுத்தமாக நம்மளுக்கு குணமாயிடும். இது ஒரு மெத்தடில் பயன்படுத்தலாம். இதே தலையாக பறித்து 10ஆகவும் போடலாம். சரிங்களா, 10 போடுவதை விட இந்த பால் அந்த இடத்துல விடும்போது இதில் இருக்கக்கூடிய ரசாயனம் பார்த்திங்கன்னா அந்த நம்மளுடைய விஷ ஜந்துக்கள் கடித்து ஏற்பட்ட ஸ்கின் டிசீஸை சரியாக்கும். தீராத ஸ்கின் டிசீஸை சொரியாசிஸ் போன்ற ஸ்கின் டிசீஸ் கூட சரியாக்கும். ஆனால் புண்ணாக்கி ரணமாக்கி தான் சரியாக்கும். சரிங்களா, அதனால் இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய நோக்கமே பார்த்திங்கன்னா நம் முன்னோர்களால் பயன்படுத்தப்பட்ட மூலிகைகளை பற்றி விரிவாக மக்களுக்கு எடுத்துரைப்பது தான் நம்மளுடைய நோக்கம். சரிங்களா, அதனால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இது போன்ற அரிய வகை மூலிகைகளை பற்றி சைடு எஃபெக்ட் இல்லாமல் நாங்கள் உங்களுக்கு சொல்லி தருவோம். கண்டிப்பாக இதை ரணமாக்கி தான் நல்லாக்கும். சரிங்களா, ஒரு புண் உருவாக்கும். அதிலிருந்து குணம் சுத்தமாகிடும். சரிங்களா, ஓகே, பயன்படுத்தி